கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாரும் சந்தோஷமாய் இருக்கிறீர்களா? யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, பஸ்கா என்னும் பண்டிகையின் நாளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எருசலேம் தேவாலயத்திற்கு வந்து அநேகம் அற்புதங்களை செய்தார். அநேகம் அற்புதங்களை செய்ததை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தார்கள். அவர்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தாலும் எண்ணில் அடங்காத பேர்கள் இயேசுவை விசுவாசிக்கவே இல்லை. பரிசேயர்கள், வேதபாரகர்கள், இஸ்ரவேலர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இயேசுவை விசுவாசிக்கவில்லை. இதை அறிந்த இயேசுவின் உள்ளத்தில் எந்த ஒரு வேதனையும் ஏற்படவே இல்லை. ஆனால் அடுத்த வசனத்தில் வாசிக்கும் போது இயேசு அவர்களோடு கூட இணங்கி போகவில்லை, ஒத்து போகவில்லை, அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அங்கே குறிப்பிடப்பட்டிருப்பதை நாம் அறிகிறோம். ஒரு அற்புதத்தை பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பது, ஒரு அற்புதம் நடக்காவிட்டால் அவரை விட்டு தூர போவது என்கிற நிலைமை அன்றைக்கு காணப்பட்டது, இன்றைக்கும் காணப்படுகிறது. என்னை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்புகிறாரா என்கிற கேள்வியை நான் கேட்டு பார்க்கிறேன். அற்புதங்களை காணும் பொழுது நான் நம்புகிறேன். ஆனால் இயேசு கிறிஸ்து எந்த சூழ்நிலையிலும் என்னை நம்புகிறாரா என்கிற கேள்வியை நாம் கேட்டு பார்க்க வேண்டும். இந்த நான் நம்புகிற அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பட்டணத்தில் எழுப்புதலை கொண்டு வருவாரா? ஜனங்களை விடுவிப்பாரா? நோய்களிலிருந்து சுகம் கிடைக்குமா என்று கேட்டால் நிச்சயமாகவே இல்லை என்று தான் பதில் சொல்வேன். ஏன் என்று கேட்டால், நான் பார்க்கின்ற இயேசு அல்ல, எனக்குள் வாழ்கின்ற இயேசு நிச்சயமாய் அற்புதங்களை செய்கிறவராய் அவர் காணப்படுகிறார். ஆக இயேசு என்னை குறித்து என்ன சொல்கிறார் என்பதை நான் ஆராய்ந்து பார்க்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரத்தில் வாசிக்கும் போது, இயேசுவாகிய குழந்தையை சுமந்து கொண்டு தகப்பனாரும் தாயாரும் தேவாலயத்திற்கு வருகிறார்கள். 8வது நாளில் விருத்த சேதனம் செய்யும்படியாக அங்கே சிமியோன் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் அங்கே இருக்கின்றார். அவர் ஒரு தீர்க்கதரிசி. அவர் நல்ல பரிசுத்தாவியினால் எப்பொழுது நிரம்பி வேதத்தை வாசித்து எல்லாவற்றையும் புரிந்து கொண்ட அந்த சிமியோன் இயேசு பரிசுத்தாவியினால் ஏவப்பட்டு அன்றைக்கு அவர் தேவாலயத்திற்கு வந்தார். இந்த குழந்தையை கண்ட மாத்திரத்தில் அந்த குழந்தையை கையில் ஏந்தி, இந்த குழந்தை தான் மேசியா, இந்த குழந்தை தான் இரட்சகர் என்று அறிக்கையிட்டு தேவனை புகழ்ந்து ஒரு தீர்க்க தரிசன வசனத்தை அவர் மேரியினிடத்திலும் தாயாரிடத்திலும் தகப்பனிடத்திலும் அவர் சொல்கிறார். 34ஆம் வசனத்தில், மேலும் சிமியோன் தாயாகிய மரியாளை நோக்கி, இதோ அநேகருடைய இருதயத்தை வெளிப்படுத்தத்தக்கதாக இஸ்ரவேலில் அநேகர் விழுகிறதற்கும் எழுந்திருக்கிறதற்கும் விரோதமாக பேசப்படும் அடையாளமாவதற்கும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். 3 காரியத்திற்காக: விசுவாசத்தில் விழுந்து போவதற்காக, விசுவாசத்தில் உயர்ந்து நிற்பதற்காக, இவரை குறித்து அநியாயமாய் பேசப்படுவதற்காக இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இன்றைக்கும் அப்படித்தான். நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் நம்மை விசுவாசத்தில் உயர்த்துகிறார். சிலர் விசுவாசத்தில் தாழ்த்தப்பட்டு விடுகிறார்கள். சிலர் அவருக்கு விரோதமாக பேச ஆரம்பிக்கிறார்கள். எல்லோரும் விசுவாசிக்க மாட்டார்கள். நான் என்னையே ஆராய்ந்து பார்க்கிறேன். நான் இயேசுவை விசுவாசிக்கிறேனா? அவர் என்னை விசுவாசிக்கிறாரா? உறுதியாய் சொல்லிட முடியும், இயேசு என்னை நம்புகிறார், இயேசு என் மேல் விருப்பமாய் இருக்கிறார் என்று நான் சொல்லுகிறேன். நீங்களும் சொல்லிட முடியும் என்று சொன்னால் ஆண்டவர் தம்முடைய நாம மகிமைக்காக உங்களை உயர்த்துவார். ஒரு நாளும் கீழே தள்ள மாட்டார். அவரை தூஷிக்க விட மாட்டார். நம்முடைய நாவு ஆண்டவரை போற்றும். விசுவாசிக்கிறோமோ? கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென், ஆமென்.